ஓங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும். அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே, அம்மா தாயே அம்பிகையே, உள்ளமெல்லாம் நிலச்சவளே, ஓங்கார பொருளே உமையவளே, அம்மா தாயே பார்வதியே. ஊருக்கு ஒரு பேர் உனக்கு, அந்த பேருக்குள்ள பொருள் இருக்கு. வீதிக்கு ஒரு வேர் உனக்கு, நீ வீட்டிருக்க நிழல் இருக்கு. சிலு சிலுக்குது சிலு சிலுக்குது அம்மா சக்தி தாயே ஈஸ்வரியே, அம்மா தாயே அம்பிகையே, உள்ளமெல்லாம் நிலச்சவளே, ஓங்கார பொருளே உமையவளே, அம்மா தாயே பார்வதியே. சக்தி தாயே ஈஸ்வரியே, அம்மா தாயே அம்பிகையே, உள்ளமெல்லாம் நிலச்சவளே,
ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே உள்ளமெல்லாம் நிலச்சவளே உங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே ஊருக்கு ஒரு பேர் உனக்கு அந்த பேருக்குள்ளே பொருள் இருக்கு வீதிக்கு ஒரு பேர் உனக்கு நீ வீட்டிருக்க நிழல் இருக்கு சிலு சிலுக்குது அம்மா முதல் கோலம் கண்டா பட படக்குது தாயே முதல் சூலம் கண்டா உலகமெல்லாம் படைச்சவளே உம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே எங்கள் உள்ளமெல்லாம் நிலச்சவளே ஒங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்னைக்கு இந்த கல்லறையில உட்கார்ந்து கதறிக்கிட்டு இருக்கானே இவனோட வாழ்க்கையில அப்படி என்னதாக நடந்தது? இவனும் ஒரு காலத்துல நல்ல வாழ்க்கை வந்தானா? வாங்க இவனோட கடந்த கால வாழ்க்கைய நாமும் கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தையருக்கும் எனக்கு கலைத்தொழிலை கற்றுக் கொடுத்த என் குருநாதருக்கும் நன்றி கேட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி என் கலை தாயின் பாதங்களை தொட்டு இதோ இந்நாடகத்தை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु கூப்பிட்டீங்களா? ஆமா, வீட்டு முன்னாடி இப்படிதான் அசிங்கமா கோலம் போடுவியா? கோலம் கூட உன்னால போட தெரியாது? நல்லதானே போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கல சொல்லிடுமா? இனிமே நான் வேற மாதிரி போடுறேன். ஆமா, கிழிச்ச. எங்கோ புருஷன்? இளங்கோ, யோ இளங்கோ, வாயா வெளியில. அம்மா சொல்லுங்கம்மா. ஆமா, இந்த மரியாதை கொள்ளும் குறைச்சலே இல்ல. பாரு, வீட்டு முன்னாடி எப்படி அசிங்கமா உன் பொண்டாட்டி கோலம் போட்டிருக்காடு. ஏன் உன் பொண்டாட்டிக்கு ஒரு கோலத்தை கூட ஒழுங்கா போட தெரியாதா? அம்மா இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சுக்கங்கம்மா. அப்பா, உடனே பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்கிடுவேன். அப்பப்பப்பா, இந்த வீட்டுல ஒண்ணுக்கு ரெண்டு வேலைக்காரங்க இருக்காங்க தான் பாடு. ஆனா ஒரு வேலையை உருப்படியா செய்யறதே இல்ல. மாசம் சம்பளம் மட்டும் சேர்த்து கேட்க தெரியுதுல, எந்த வேலையை உருப்படியா செய்ய மாட்டீங்களா? சரி, இனியும் இந்த தப்பு நடக்க கூடாது. போனா போகுத மன்னிச்சு விடுறேன். ஆனா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். வந்து காலில் விழுங்க. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அண்ணன்ங்கிற மரியாதை காலை விட சொல்றேன் உன்ன. என்ன தேவையே குறும் பண்ண உங்க அண்ணன் இப்படி அடிக்க வருது? ஐயோ மாமா, நான் எந்த குறும்பும் செய்யல. வேணும்னா என் அண்ணனை கேட்டு பாருங்க. இல்லன்னா ஆமாம்மா, நீ எல்லாம் எந்த குறும்பும் பண்ணல. என்ன தங்கச்சிக்கு சப்போர்ட்டா செல்ல கொடுக்குறீங்க? கெட்டு பாப்பறா. பொறுமா, அப்படி தேவை என்ன தப்பு பண்ணா? அப்பா இங்க பாருப்பா, எவ்வளவு அழகா வாசல்ல கோலம் போட்டிருந்தேன். என்னடி கோலம் போட்டிருக்குன்னு பெரிய மகாராணி மாதிரி பேசுறா. அது மட்டும் இல்லாம எங்க ரெண்டு பேத்தையும் கால வள சொல்றேன். சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பா, அதை விட்டு திலகா. அவ இன்னும் சின்ன குழந்தை தானே. யாரு இவ்வளவு சின்ன குழந்தை? உனா கல்யாணம் பண்ணியிருந்தா ரெண்டு பிள்ளையும் பெத்து எடுத்திருப்பா. ஆமாமா, இப்ப ரெண்டு குழந்தை பெத்திருப்பேன். எங்க அண்ணன் மாதிரி அழகா அப்புறம் இந்த மாதிரி குரங்கு மாதிரி ஒண்ணு பெத்திருப்பேன்.
ஏன் காலங்காலத்துல உங்க அண்ணி இப்படி பாடாப்படுத்துறா? பாவம் பாரு எப்படி அழுகுறா. அவளை அடிச்சிடலாம். வாங்கப்பா நீங்க வேற. அண்ணி எப்பவுமே நீங்க மாமா ஏன் கட்சி தான். ஆமா பெரிய பல்லார கட்சி. சமையல் கட்டில வேலை இருக்கு வரியா? வர முடியாது போங்க. வாடி. ஓடிடா. ஆமா மாப்பிள்ள, தேவிக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு. காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா உன் கடமை முடிஞ்சிரும்ல. என்ன மாமா பண்றது? ஏன் கல்யாணத்துக்கு வாங்கின கடனே நான் இப்பதான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கட்டி முடிச்சிருக்கேன் மாமா. அதுவும் இல்லாம நான் ஒரு சாதாரண கார் டிரைவர் மாமா. பேருக்கு தான் கார் வச்சிருக்கேன்னு பேரு, வரவுக்கும் செலவுக்குமே சரியா இருக்குது மாமா. இந்த காலத்துல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னா குறைஞ்சது 2 to 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் வேணுமாமா. ஆனா என்கிட்ட சுத்தமா பணமே இல்லை மாமா. வெறுங்கைய வச்சுக்கிட்டு முளம் போட முடியுமா மாமா? வாஸ்தவம் மாப்பிள்ள, அதுக்காக கல்யாண வயசுல ஒரு பொண்ணை நம்ம வீட்டில் எத்தனை நாள் தான் வச்சிருக்க முடியும்? நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது மாப்பிள்ள. கடன் உடனே வாங்கியாவது கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சிடணும். பார்க்கலாம் மாமா, கூடிய சீக்கிரத்துல நல்லா வரணும் வந்தா பேசி முடிவு பண்ணலாம். அமையாம எங்க போகுது மாப்பிள்ள? அது அதுக்கு ஒரு நேரங்காலம் வந்தா தானா அமையும். சரிங்க மாப்பிள்ள, உங்களுக்கு வேலைக்கு நேரம் ஆச்சு, சாப்பிட்டு கிளம்புங்க. சரிங்க மாமா. டேய் சங்கர், என்னப்பா இப்பதான் வர்றியா? நம்ம அப்பா நல்லா இருக்கிறியா? பார்த்து 6 மாசம் ஆகுது. நல்லா இருக்கடா. அப்பா எங்க? அவன் உள்ளதாண்டா இருக்கான். சித்தப்பா சித்தப்பா. அடடே பாப்பா சங்கரு, அப்புறம் காலேஜ் எல்லாம் நல்லபடியா முடிச்சதா? எக்ஸாம்லாம் நல்லா எழுதிருக்கியா? நல்லா எழுதிருக்கப்பா. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிருப்பா. ஆமாண்ணே, போன தடவை வீட்டுக்கு வந்தப்பா உன் கல்யாணத்தை பத்தி கேட்டேன். நீ ஒண்ணுமே சொல்லலையா? கல்யாணமா? அதெல்லாம் பண்ணிக்கலாம்பா. சரி நீ முதல்ல போய் சாப்பிட வேலைக்கு போற. உடனே பேச்ச மாத்திருவிய. ஏண்டா சந்தானம், நான் கேள்விப்பட்டதில் உண்மையா? நேத்து யாரோ ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்தது பாத்தியாமே? ஏடா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சித்தப்பா. யாரோ என்னை பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லி இருக்குங்க. மோச பிடிக்கிறனா மூஞ்ச பார்த்தா தெரியாது? உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும்டா. ஏதோ தோளுக்கு மேல வளர்ந்துட்டியான்னு நான் கண்டு காணாம இருக்கேன். ஏடா உன் மட்டும் இல்லாத கெட்ட பழக்கம் ஏதாவது ஒண்ணு சொல்ல பார்க்கலாம். ஏண்டா இப்படி கெட்டு குட்டிச்சு வர போற? பேசிட்டீங்களா? என்ன இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்கணும்னு நீங்க எத்தனை நாளா திட்டம் போட்டு வச்சீங்க? ஏன் எனக்கு அந்த உரிமை இல்லையா? ஏடா எல்லாம் உன் நல்லது தானே சொல்றேன். ஊருக்குள்ள என்ன பேசுகிறாங்க தெரியுமா? தனசேகரன் தான் பையனை மட்டும் காலேஜ் வரைக்கும் அனுப்பி படிக்க வைக்கிறான், தான் அண்ணன் பையனை ஊதாரியா வளர்த்துட்டான்னு ஏன் காது போடவே பேசுறாங்கடா. அதை கேட்கும் போது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு இனிமேலாவது குடும்பம் குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருடா. கல்யாணமா? எனக்கு இன்னும் 2 வருஷம் கழிச்சு அதை பத்தி பேசிக்கலாம். பசிக்காத சோறும் பருவத்துல கட்டாத பொண்டாட்டியும் எதுக்குடா பிரயோஜனம்? இது வரைக்கும் நீ எப்படியோ இருந்துட்ட, இனிமேலாவது இந்த சொத்தை சொல்றத கேளடா. இங்க பாருடா, நானே ஒரு பொண்ணை பாக்குறேன், நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிற. விட மாட்டீங்களே. சரி உங்க ஆசையை நான் ஏன் கெடுக்கிறேன்? உங்க விருப்பம் எப்படியோ நடத்துங்க. வாங்க மேடம், இன்னைக்கு என்ன நேரமா வந்துட்டீங்க போல இருக்கு. என்ன கிண்டலா? இன்னைக்கு ஒரு நாள் சீக்கிரமா வந்துட்டு ரொம்ப ஓவரா பேசுறீங்க. இதே மாதிரி நான் எத்தனை நாள் உங்களுக்காக முன்னாடி
வந்து வெயிட் பண்ணிருக்க தெரியுமா? உனக்கு என்ன, நீ ஈஸியா சொல்லிட்ட. காத்திருக்குது எனக்கு தான் இந்த வழி தெரியும். போற வரப்புகள்லாம் என்ன ஒரு மாதிரியா பார்த்துட்டு போறாங்க. கொஞ்சம் ஏமாந்தா போதும், தள்ளிட்டே போயிருப்பாங்க. யாரு இந்த பூஜையா? கடவுளே, நான் ஏதோ போனா போகுது என் பின்னாடி நாய் மாதிரி அலைஞ்சிங்களேன்றதுக்காக உங்களை காதலிச்சு தொலைச்சேன். இல்லைனா இந்த மூஞ்சியெல்லாம் எவன் காதலிப்பா? நீ ஏன் சொல்ல மாட்ட? தினமும் என் பொழப்புக்கு எடுத்துக்கிட்டு உன்னை நடையா நடந்து உன்னை காதலிக்கணும் பாரு, அதுதான் நான் சொல்லணும். சாரி சந்துரு, நீங்க ஆம்பளை, நீங்க பாட்டுக்கு வீட்டுல ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வந்துருவீங்க. நான் பொண்ணு, அப்படி சொல்லிட்டு வர முடியுமா? எங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது எனக்கு பொண்ணே போட்டுருவாரு. உங்க அண்ணனுக்கு தெரியுமா லவ் மட்டும் பண்ண தெரியுதா? ஏமாத்திட்டு வர தெரியாத உனக்கு? இப்பவே உன் அண்ணனுக்கு இப்படி பயப்படுறியே, நாளைக்கே நம்ம விஷயம் தெரிஞ்சு உங்க அண்ணனை சமாளிக்கிறானா என்னதான் பண்ண போறியோ? ஐயோ, என்ன பயப்படுத்தாதீங்க சந்துரு, எனக்கு பயமா இருக்கு. நீ பக்கத்துல இருக்கும்போது எனக்கெல்லாம் சொன்னா பயம். சங்கர், நீங்க எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? காலேஜ் படிப்பெல்லாம் முடிஞ்சுதா? எப்படி இருக்கீங்க? முடிஞ்சதா தேவியா? உன்னை பார்க்கத்தான் வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சேன். நல்லா இருக்கியா? எனக்கு என்ன, நான் வந்து என் வேலை ஒன்று இருக்கேன். எப்படியோ உங்க அண்ணனுக்கு ஒரு பெரிய வேலையை குறைச்சிட்டா. என்ன சொல்ற? கையை கொண்டா சொல்றேன். எதுக்கு? கையை கொடு சொல்றேன். உன்னைய காதல் வெற்றிபடியா என்னடா வாழ்த்துக்கள். நான் பாரு சொல்லவே மறந்துட்டேன். சங்கர், இவர்தான் சந்துரு, நம்ம ஊருக்கு புதுசா குடி வந்திருக்காரு. ஹலோ. உங்களை பத்தி தேவகி நிறைய சொல்லியிருக்கா. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்கூல்ல படிச்சது, நீங்க காலேஜ் போன மாதிரியே அவளும் போக ஆசைப்பட்டது. அது முடியாம போகும்போது நீங்க செஞ்ச உதவி, இப்படியெல்லாம் உங்களை பத்தி இருக்கா. தேவியோட குடும்ப சூழ்நிலை அதனால அவளால படிப்பை தொடர முடியல. நீங்க ஏதோ பர்சனலா பேசுறீங்க, நான் எதுக்கு? அப்புறமேட்டு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சரி தேவகி, டைம் ஆயிடுச்சு, நம்ம மாமூல விட்டு பார்க்கலாம். ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறா. எப்பயும் கண்ணத்தில் கொடுப்பா, இன்னைக்கு மட்டும் புதுசா உதட்டல. பாண்டிக்கொரு சோடி கிளி கூட சோழக்கருது போல தோள தொட்டு ஆட செந்தூர பாண்டிக்கொரு சோடி கிளி கூட சோழக்கருது போல தோள தொட்டு ஆட வயசு இது, கேட்டு கிருகிருக்கும் மனசு இது, ஒரு தீர்மானே பசுமரத்தேனி நினைச்சது நிறைவேறும். நாள சிந்தூர பாண்டிக்கொரு சோடி கிளி கூட சோழ கருது போல தோள தொட்டு ஆட
ஒரு சோடிக்கிளி சோடிக்கிளி கூட சோட கருது போல தொடுத்து ஆட அசஞ்சி வரும்போது உள் மனசு தத்தடிக்கும் உனக்கன்பதேது நான் தான் உன்னை சீண்டி சீண்டி பார்த்து ரொம்ப நாளாச்சு கொஞ்சம் இடம் கொடுத்த பச்சை கொடி பிடிச்சா எத்தனையோ வித்தைகளை இப்பவே நீ காட்டிடவே செந்தூர பாண்டிக்கு ஒரு சோடி கிளி கூட சோழ கருது போல தோள தொட்டு ஆட காதல் பாட்டெடுக்கும் வயசு இது கேட்டு இருக்கும் மனசு இது திருமாறேன் பசுமரத்தேனே நினைச்சது நிறைவேறும் நாட செந்தூர பாண்டிக்கு ஒரு சோடி கிளி கூட சோழ கருது போல தொட்டு ஆட என்ன திடீர்னு நம்ம வீட்டு பக்கம் எல்லாம் பொண்ணு விஷயமாதான்ப்பா. இந்த பாரு இளங்கோ, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரா நான் விஷயத்துக்கே வரேன். என் அண்ணன் பையன் சந்தானத்துக்கு உன் தங்கச்சி தேவகிய பொண்ணு கேட்டு வந்திருக்கப்பா. ஐயா நீங்க பெரியவங்க, உங்க முகத்தில் அடிச்ச மாதிரி எனக்கு பதில் சொல்ல கஷ்டமா இருக்குங்க ஐயா. நீங்க நல்லவங்க தாங்க, ஆனா ஆனா என்னப்பா? இல்லைங்க ஐயா, சந்தானம் மாதிரி ஒரு அயோக்கியனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லைங்க. யாரா கட்டுவேன்? இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொன்னா பக்கத்துருவான். டேய் சும்மாரா, நான் பேசிக்கிறேன். ஏப்பா இளங்கோ, அப்படி என்னப்பா அவனுக்கு குறைச்சல்? வீடு இல்லையா, நிலம் இல்லையா, இல்ல கை நிறைய சம்பாதிக்கலையா? ஐயா இவ்வளவு இருந்து என்னங்க பிரயோஜனம்? சந்தானம் நல்ல ஒழுக்கமா இல்லைங்களே, குடி கூத்தியான இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு என்ன பைத்தியமா? இதுக்கு தான் இந்த இலவகத்தான் சொன்னேன். இப்ப வந்து இந்த இடத்துல அவமானப்பட்டது உனக்கு நல்லா இருக்கா? சந்தானம் வேண்டாம், என் வீட்டை தேடி வந்துட்டேன்னு பொறுமையா இருக்க, ஜாக்கிரதை. என்னடா உனக்கு பொறுமை போட்டுக்கிட்டு மாட்டுத? தலைக்கு விட்டா தலைக்கு மேல எகிர்ற. உன் தங்கச்சி மட்டும் என்ன பெரிய ஓகிதமே இருக்கலா? இனி யாரோட ஊரு மேய்ஞ்சிக்கிட்ட இருக்குத பெருசா பேச வந்துட்டான். டேய் சந்தானம், என்னடா இது? நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல. அண்ணா விடுண்ணா,
உங்க தகுதிக்கு தராததுக்கு இவங்க கிட்ட போய் ஏய் உன் புருஷன்கிட்ட சொல்லு, இல்ல நீ கூடி சீக்கிரம் விதவை ஆகிடுவா. டேய் உண்மையை சொன்னா கோபம் உனக்கு பொத்துக்கடி வருதாடா? என்ன இளங்கோ, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், பெருசா பேசிக்கிட்டே போறிய. ஏன் அந்தஸ்துக்கு உன் வீட்டு படியேறி வந்து பொண்ணு கேட்டதே பெரிய விஷயம். உன் தங்கச்சியை விட்டா இவனுக்கு பொண்ணே கிடைக்காதா? கூரை மேல சோத்த போட்டா 1000 கேட்க தெரியுமில்ல? பாருங்க, உங்க சித்தப்பா உங்க அண்ணன் வீட்டு பையனுக்காக நீங்க வேணா வக்காலத்து வாங்கலாம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீங்க போலாம். போறோம், இப்ப போறோம். கூடிய சீக்கிரமே உன் தங்கச்சிக்கு முன்னாடி என் அண்ணன் பைய சந்தானத்துக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கல. என் பேரு தனசேகரன். என்னங்க இது, பொண்ணு இருந்தா 4 பேர் நல்லவங்க கிடக்குது கேட்கதான் செய்வாங்க. நாம தான் பொறுமையா பதில் சொன்னோம். இப்படி எடுத்து பேசினா நல்லாவா இருக்கு? அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு தருதலைக்கு நகைச்சை கட்டி கொடுக்க சொல்றியா? நான் அப்படி சொல்லுங்க. பிடிச்சிருந்தா கொடுக்கலாம், பிடிக்கலாம் பக்குவமா எடுத்து சொல்லணும். அதை விட்டு வந்தவங்கிட்ட மலுக்குன்னா நல்லா இருக்கா என்ன? இத பார், யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணு எனக்கு பத்தி சொல்ல வேணாம். புலபடி. மாப்பிள்ள, நீ என்னமோ கூட்டிட்டு வந்திருக்கிற, நீ இடத்த பார்த்து எனக்கு ரொம்ப வயிற்று இடம் மாதிரியே தெரியலையாடா. ஆனா அறுவட்ட மாமா, அங்க பாரு தங்க சித்த வைத்தியசாலை பொம்பளை டாக்டர் மாமா, பொம்பளை டாக்டர். உள்ள அவனுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. மாப்பிள்ள, இங்க வாடா, கூப்பிட்டு பார்த்துருவான். அவன் ஆவாளா ஆக மாட்டாளு. அப்பா செம்ம ஃபிகரா இருக்கலாம்ப்பா. ஐயோ கும்மன் இருக்காளே, என்னால கம்ம நிக்க முடியலையே. ஏன் கிறுக்கிறு புடிச்சுக்கிச்சா? ஆமா முடியவா? இங்க என்ன மயில் தெரியுது? இப்படி சுத்தி சுத்தி பாக்குறீங்க 2 பேரும். என்ன தெரியுது? பார்த்ததே இல்லையா? வருஷத்துக்கு ஒரு நாள் வந்தா பார்த்தா எப்படி தெரியும்? சரியா, முன்னாள் பாதி பின்னால் பாதி. தண்ணி அடிச்சிருக்கிறியா? எதுக்கு இப்படி ஒரு ரவுண்ட் ஒரு நிக்க மாட்டியா? கடவுளே, உலகத்துல இருக்கிற அத்தனை அழகையா உங்ககிட்ட மேல கொஞ்சம் கீழே கொஞ்சம் வச்சுட்டானே. ஏன் வேற எங்கேயும் வைக்கலையா? சரி இங்க பாரு, பொம்பளைங்கன்னா அங்கதான் வைப்பாங்க. இது வந்து சித்த வைத்தியசாலை சரியா? 5 வயசு குழந்தை இருந்து வாங்கி வா 10. இங்க எது கை வருது? பொம்பளையும் பார்த்தா அங்கதான் கை வரும். சரி இங்க பாரியா, குட்டி குழந்தையில இருந்து குச்சூடி நடக்கிற கிளவு வரைக்கும் நான் தான் வைத்தியம் பாக்குறேன். உங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனை சொல்லுங்க பாத்துறேன். மாமா, நான் தான் சின்ன பையன், முதல்ல நான் தான் சொல்லுவேன். ஆமா ஆமா, நீ தான் சின்ன பையன், உனக்கு எதுவும் தெரியாது. நீயே பாட்டு டாக்டர் அம்மா, என்ன? எனக்கு எந்திரிச்சா நிக்க மாட்டேங்குது. அப்படியே நின்னால உடனே படுத்துக்குது. ஐயோ ரொம்ப பாவையா நீ. அப்புறம் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எங்க ஊர் பசங்களை வச்சு நிப்பாட்டியும் பார்த்துட்டேன், நிக்க மாட்டேங்குது. 10ஆவதுக்கு ஜாக்கி வச்சு ஏத்தி நிப்பாட்டியும் பார்த்துட்டேன், அப்பயும் நிக்க மாட்டேங்குது. இதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணிட்டாடுறோமா. யோ உனக்கு ரொம்ப வியாதி முத்தி போயிடுச்சு. இங்க பாரு, உனக்கு தான் முதல்ல வைத்தியம் பார்த்தாகணும். சரி அப்படின்னா நான் போய் உடனே தூக்கிட்டு வரட்டுமா டாக்டர்மா? தூக்கிட்டு அப்பனா உனக்கு இல்லையா அது? ஐயோ தலையெழுத்து. ஏன் பிரச்சனை எனக்கு இல்லாமா, என் ஆட்டுக்குட்டிக்கு. என் ஆட்டுக்குட்டி 3 நாளா எந்திரிச்சு நிக்கவே மாட்டேங்குது. உனக்கு ஏதோ எந்திரிக்க அது செட்டி பையல. ஆமாடா. ஏண்டா? சரி உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் இத்தனை நாளா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்.
செஞ்சு செஞ்சு என் உடம்பு இழைச்சு போச்சு. அதான் உனக்கு பார்த்தாவே தெரியுது. சரி, பொம்பளைங்க எல்லாம் உன்னை பாக்குறாங்க, அதெல்லாம் நல்ல விஷயம் தான். அது என்ன உனக்கு பிரச்சனை இப்ப? வேலை செஞ்சுமா. என்ன செய்ய முடியலையா? வேலை செஞ்சு பாடியை வச்சு இத்தனை பொம்பளை நீ பாக்குற, இன்னும் கொஞ்சம் பல்கா இருந்தா நீ என்ன வேலை பயிர் பண்ணுவ? இந்த வேலை செஞ்சு செஞ்சுதான் நாசமா போச்சு. அந்த உடம்பு மறுபடியும் அதே மாதிரி செய்யற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறேன். சரியா, நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஆனா ஒரு விஷயம், நீங்க இங்கே தங்கிதான் வைத்தியம் பார்க்கணும், பரவாயில்லையா? ஐயோ ஐயோ, நீ ஏன் இங்க தங்கி வைத்தியம் பார்க்க சொல்றப்ப நான் வேண்டாம் நான் சொல்ல போறேன். சரி. ஆனா பாரு, ஒரு கோழிக்கு 2 சேவல் கொண்டேடா எங்கடா கணக்கு வைக்கிறது? சரி சரி, ஒரு நிமிஷம் இருங்க. அதையோட வந்து உங்க பேர் சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். பேர் சொல்லியா? போயிடுறேம்மா, எனக்கு வெக்கமா இருக்குது. ஏடா கூடப்பாயிலே பேர சொல்றதுக்கு என்னையா வெக்கம்? மை நேம் இஸ் ஆமா குஞ்சி. ஆமா குஞ்சா? ஆமா குஞ்சுன்னு யாராவது பேர் வைப்பாங்களா? எனக்கு வச்சுட்டாங்களே, என்ன பண்றது? டாக்டர்மா இங்க வாங்க நான் சொல்றேன். ஏன் வந்தாதான் சொல்லுவியா? இங்க நின்னா சொல்ல மாட்டியா? அதுக்கு இது கேட்காதான்னு சொல்லி தொலை. அவன் சின்ன வயசுல இருக்கிறப்ப ஆத்துக்கு போவேன். சரி. எங்களுக்குலாம் எங்க சந்தைக்கு அந்த பக்கம் இருக்குது. அங்க போய் ஆமா கொஞ்சம் புடிச்சு புடிச்சு சட்டுக்குள்ள போட்டு ஐயச்சி போறதுக்கு வேற இடமே இல்லையா? இப்பெல்லாம் பண்றதுல அதனால அந்த வடக்கோட்டையில் இருக்கிறவங்க போறா அவனுக்கு ஆம குஞ்சுன்னு பேர் வச்சுட்டான். சரி, அவன் பேர் ஆம குஞ்சு, உன் பேர் புலி குஞ்சா எலி குஞ்சா என்ன குஞ்சு? என் பேரு நல்லா பாம்பு. ஐயோ முருகா, அதுக்கு அவன் பேரே பரவாயில்ல. சரிங்களா, உன் பாம்புக்கு தனியா ஒரு கதை வச்சிருப்பியா, அதை எடுத்து விடு கொஞ்சம் கேட்கலாம். நான் சொல்றேன். எங்க மாமன் சின்ன வயசுல இருந்து ஒரு நல்ல பாம்பு வளர்த்தாரு. அதுக்கு பாதாம் பாலும் பிஸ்தா பாலும் முந்திரி பாலும் வச்சு நல்லா கொலன்னு கருகருன்னு வளர்த்துருந்தாரு. அதை பார்த்து மக்கள் தான் நல்ல பாம்புன்னு கூப்பிட்டாரு. ஒண்ணு டாக்டர், என்ன? என்னோட பாம்பு ஆம்பளைங்களை பார்த்தா கண்டுக்கவே மாட்டேங்குது. பொம்பளைங்களை பார்த்தா எடுத்துட்டு ஆடுமே. அடுத்து தூங்கிறான். ஐயோ அம்மா, இரு இரு இரு, எதுக்கு இந்த ஆட்ட ஆடுற? சரி, எனக்கு தயவு செஞ்சு எனக்கு ஆளை விடுங்க. போயிட்டு நாளைக்கு வாங்க, நாளைல இருந்து வைத்தியம் ஆரம்பிக்கிறேன். சரியா? வருவீங்களா? வருவீங்களா? நான் வரலனால நீ வராம இருப்பியா? மூடிட்டு போய் என்னங்க, கூடிய சீக்கிரம் நீங்க தான் இந்த விஷயத்துக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். இதுல முடிவுக்கு என்ன இருக்கு தேவையே? சந்தானம் உன்னை பொண்ணு போக்கு வந்தனமோ வாசம் தான். அதுக்கு தான் உங்க அண்ணன் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நீ ஏன் வீணா மனசு போட்டு குழப்பிக்கிறா? அதுக்கு இல்லைங்க, இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணன் ஜாதகம் கைமா தான் சுத்திட்டு இருக்காரு. இனிமேலும் நம்மளோட விஷயத்த மறைக்க முடியாதுங்க. புரியுது தேவையே. ஆனா நானே எப்படி எங்க வீட்டுல கல்யாண பேச்சு ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இங்க பாருங்க, இதுக்கு யோசிக்கிறதுக்குலாம் நேரம் இல்லை. நீங்க தான் ஒரு நல்ல முடிவை எடுக்கணும், ப்ளீஸ். சரி தேவையே, நான் இன்னைக்கே எங்க அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் சம்மதம் வாங்கிட்டு நான் நாளைக்கு இந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரேன். கண்டிப்பா இதுல எந்த மாற்றமும் இல்லை. சத்தியமா வருவேன். நீ தைரியமா வீட்டுக்கு போ. நாளைக்கு கல்யாண தட்டோட தான் உங்க அண்ணனை சந்திக்க போறேன். வரட்டுமா? பாய். நாங்க 2 பேரும் ஒண்ணு செய்யற, நீதான் அருள் புரியிடும். கொடுமைன்னு சொல்லி கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை அவுத்து போட்டு சாடுதான். ஏன் தேவைக்கு அப்படி பாக்குற? பார்த்துட்டேங்கண்ணா, பார்த்துட்டேன். லவ்வாக்க பண்ணு 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 பண்ணு. காசா பணமா? நீ என்ன பண்ணுவ? உன் ஐசா எப்படி? நண்டு கொளுத்தா வலையில எப்படி கண்ணு தாங்க? டேய், வார்த்தை அளந்து பேசு, இல்ல அவ்வளவுதான். பாத்தியா பாத்தியா பாத்தியா? அப்புறம் பட்டன்னு மரியாதை குறைச்சிட்டேன். அப்புறம்
நான் டக் உன் மேல கையை வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்புறம் என் கற்பு போச்சு, கர்மாந்திரம் போச்சுன்னா நீ மூளையில கந்துக்கிட்டு முக்காடு வைக்கிச்சா அழுவணும். ஏக்கண்ணா இதெல்லாம் உனக்கு தேவையா கண்ணா? நீயே யோசனை பண்ணி பாரு. ஏய், உனக்கு என்ன வேணும்? ஏன் எங்க போனாலும் என்னையே தேடி வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருக்க? இது என்ன கண்ணு கேள்வி? சக்கரை தேடி எறும்பு எதுக்கு கண்ண வரும்? ஏபிசிடி படிக்கவா? எல்லாம் அதுக்கு தான் கண்ணா. அவன் என்னடா என் தங்கச்சி ஒத்தமே 10 சுத்த தங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க நீ என்னடானா கண்டவனோட ஊற சுத்திக்கிட்டு இருக்க. ஓ, நம்ம தங்கச்சி சுத்த தங்கமான உரசி பார்த்துட்டு இருக்க. ஏய், நான் இவன் கூட வேணா உரசுவேன், அத கேட்க நீ யாரு? என்ன பார்த்தா ஆம்பளையா தெரியலையாடி? அவனை மட்டும்தான் உரசுவியா? உன்ன மாதிரி பொறுக்கையெல்லாம் எந்த பொண்ணு ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டேன். அது என்னடி எல்லா கதாநாயகியும் சொல்லி வச்ச மாதிரி ஹீரோவையே லவ் பண்ணா அப்ப வெள்ளானா எல்லாம் சூப்பிட்டு போறதா? உன்னை சொல்லி குத்தம் இல்லை கண்ணா. இந்த கதை எழுதுனானே சித்தப்பா கேட்க முத்து, அவனை பிடிச்ச பட்டே கிளப்பினு வச்சுக்கவ. டேய் சித்தப்பா கதையை மாத்தி எழுதுறான். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி எங்க காதல் ஒன்றும் கீழ்த்தரமானது இல்ல. எங்க காதல் புனிதமானது. ஓ, உங்க காதல் ரொம்ப புனிதமானதாக்க கண்ணு. நக்கர நாய்க்கு ஒண்ணுதான், சிவலிங்கமும் ஒண்ணுதான். நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போறான்னு வச்சுக்க. ஒன்னா பூச்சடங்குல போட்டு போச பண்ணுவான்னு நினைக்கிறா. கட்டுல போட்டு புரட்டி எடுத்துட மாட்டான். என்னடா காரணம்? நீ விவரம் இல்லாம பேச, சொத்த விவரம் இல்லாத இருப்பா போல இருக்க. எல்லாம் ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரியா பேசுற? ஏய், உன்னால என்ன பண்ண முடியும்? முடிஞ்சா என் அண்ணன் கிட்ட போய் சொல்லுவ. போய் சொல்லு, எனக்கு ஒரு வேலை மிச்சம். எங்க பாருங்கய்யா, அண்ணனுக்கு தெரியாம லவ் பண்ணுவாங்களாம். அம்மனு எவ்வளவு வீராப்பா பேசுறான்னு பேசுகன்னு பேசு. நீ பேசல, உன்னை காதல் பேச வைக்குது. வயசாப்பிடு. ஏய், இங்க பார், இந்த தேவகி நெருப்புடா. தொடர்ந்து நினைச்ச எரிஞ்சு சாம்பலா போயிடுவ. ஜாக் அண்ணா, அவ பாட்டுக்கு மரியாதை இல்லாம பேசிட்டு போற, நீங்களும் கேட்டுட்டு சும்மா இருக்கீங்க. அழுதை இழுத்து போட்டு 4 மிதிக்க வேண்டியதானே? அடா விடுறா, அவ திட்டுனாலும் சும்மா கிக்க தாண்டா இருக்கு. நீங்க என்ன எப்படி பேசுறீங்க? உங்களை ஒருத்தி முறைச்சு பார்த்தாவே முந்தானிய உருவீங்க. இவகிட்ட மட்டும் ஏன் அடங்கி போறீங்க? டேய் செம்புலி, சும்மா அரை மணி நேரத்துக்கு மட்டும் அவளை வேணும்னு நினைச்சிருந்தா நான் அப்பயே விரும்பியிருப்பேன்டா. அவ என் ஆயுசு முழுக்க வேணும்னு நினைக்கிறேன்டா. அதனாலதான் அவங்கிட்ட அடிங்க பேசிக்கிட்டு இருக்கேன். டேய் செம்புலி, நான் மாசத்துக்கு ஒரு தடவை மல்லிகைப்பூ வைக்கிற பரம்பரை. ஆசைக்கு அவளை கட்டவே, சேர்ந்தவளை சின்னவளை கட்டி கூடி வளர்க்க குழந்தையாலும் கட்டவண்டா. அதனால என்ன பிரயோஜனம்? உங்க சித்தப்பன் பேச்சு கேட்டு பொண்ணு கேட்டு போனீங்க, என்ன நடந்துச்சு? அவமானப்பட்டதுதான் மிச்சம். அதுக்கு பழிக்கு பழி வாங்கத்தாண்டா தேவகி கழுத்துல நான் தாலிய கட்ட போறேன். அப்படி கட்டிட்டா இளங்கோ நான் சொல்றபடி தானே ஆடி ஆகணும். நீங்க மொட்டை
தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட பாக்குறீங்க. தேவைக்கும் உங்களை பிடிக்கல, அவங்க அண்ணனுக்கும் உங்களை பிடிக்கல. நீங்க என்னடான்னா அவ்வளவுதான் கட்டுவேன்னு சவால் விடுறீங்க. பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. பார்க்கலாம்டா கண்ணு. ஏய் நிலடி, எங்கடி போயிருந்த? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இவ்வளவு நேரமா காத்துல இருந்து இப்பதான் கிளம்பி போறாங்க. அண்ணி நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாடி, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுங்க திடீர்னு உன்னை பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. மாப்பிள்ளை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு உங்க அண்ணனை தட்டை மாத்திட்டாரு. ஆமாம் தேவகி, எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட உன்னை பற்றி சொன்னேன். அவங்களும் உன்னை பார்த்துருக்காங்களாம். பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு உடனே சம்மந்தம் பேச வந்துட்டாங்க. சரின்னு உடனே பேசி முடிச்சிட்டோம். தேவகி, நான் எது பண்ணாலும் உன்னோட நல்லதுக்கு தாம்மா பண்ணுவேன். அந்த நம்பிக்கையில் தாம்மா உங்ககிட்ட கூட கேட்காம நான் வாக்கு கொடுத்துட்டேம்மா. அது தப்பாம்மா? தப்புன்னு சொல்ல வரலடா. ஆனா என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம எப்படி? ஓ, மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் பயப்படுறியா? நீ இப்படி கேட்பன்னு தெரிஞ்சுதான் மாப்பிள்ளைய வீட்டுக்குள்ளேயே இருக்க சொன்னேன். உள்ளதான் இருக்காரு, போய் பாரு தேவகி. இவரை மட்டும் பாத்தினா நமக்கு ஒரு புருஷனா அசந்து போயிருவேன். இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏய், மாப்பிள்ளை வந்து நின்று இருக்காரு, நீ என்ன அந்த பக்கம் திரும்பி நின்று இருக்க? அட திரும்பி பாருண்ணா. எதுக்குடா அழுகிற? இந்த அண்ணன் தான் உன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன்ல. இப்படி கழுத எங்க கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. விடு திலகா, கொஞ்ச நேரத்தில் எப்படி ஆடி போயிட்டா பாரு. ஆமா தம்பி, உங்க வீட்டில் என்ன சொல்றாங்க சந்துரு? எங்க வீட்டில் நான் சம்மதம் வாங்கிட்டேங்க. நீங்க பெரியவங்க, ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தாங்க. சந்துரு, நான் சொல்றேன்னு எனக்கு தப்பா நினைக்காதப்பா. என் தங்கச்சிக்கு அதிக நகை போடவோ இல்லை பணம் கொடுக்கவோ என்கிட்ட இப்போ வசதி இல்லைப்பா. அப்படி ஏதாவது நீ எதிர்பார்த்தா? சே என்னங்க நீங்க எங்க காதலை ஏத்துக்கிட்டதே பெரிய விஷயங்க. வரதட்சணைலாம் நானும் சரி எங்க வீட்லயும் சரி எதிர்பார்க்கல. நீங்க பார்த்து என்ன செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தாங்க. நாங்க அது வேணும் இது வேணும்னு உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம். அதுக்காக நாங்க எதுவும் செய்யாமலாம் இருந்துட மாட்டோம். எங்களோட சக்திக்கு மீறின அளவுக்கு கௌரவமா என்ன போட்டு அனுப்பணுமோ அதை நான் போட்டு அனுப்பிடுறேன். அது உங்களோட விருப்பங்க. கட்டண புடவையோட தேவை என் கூட அனுப்பிச்சா போதுங்க. நம்மள கண்களமா வச்சு காப்பாற்றுவாங்க. என்ன தம்பி இப்படி சொல்லிட்ட? இதுதான் சாக்குன்னு தேவைக்கு இப்பயே உங்க கூட வந்துட்டு போறான். போங்க மாமா. சரி மாப்பிள்ள, நான் ஊர் வரைக்கும் போகணும், போயிட்டு வரேன். வரணுமா தம்பி? சரிங்க, அப்போ நானும் போயிட்டு வரேன். ஏன்னா கல்யாணத்துக்காக வேண்டியதெல்லாம் பார்க்கணுமில்ல. அவருங்க, இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே? சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் என் தங்கச்சியை புரிஞ்சு நான் எப்படி வாழ்வேன்னு நினைச்சா ஐயோ ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆமாமா, ரொம்ப வருத்தமா தான் இருக்கும். இங்க பாருங்க, உங்களை விட அவர் தங்கச்சியை நல்லபடியா வச்சு காப்பாத்துவாரு. இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா என்ன? சரி திலகா, கல்யாண வேலைலாம் நிறைய இருக்கு, அதை போய் பார்க்குறேன். ஏய் இருங்க, உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏங்க, எப்போ பார்த்தாலும் தங்கச்சி பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்களே. நமக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா, அவகிட்ட ஆசையா 4 வார்த்தை பேசலான்னு என்னமே தோணுதா உங்களுக்கு? சரி சரி, என் அருமை பொண்டாட்டி உங்களையும் கவனிச்சுட்டா போகுது. ஆனா அது தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஆஹா, அதெல்லாம் முடியாது. இப்பவே ஐயோ இப்பவே வா.
ஒரு முத்தம் கொடு. மெதுவா தண்ணி அடிச்சானே எம் மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. மெதுவா தண்ணி அடிச்சானே எம் மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. கில்லாடி நீ அடியே கொஞ்சம் என்னாலதான் தெரிஞ்சா அத சொல்லு. தாங்காது ஐயா கண்ணு சாமி, நான் தேடும் சொர்க்கம் இங்கே காமி. மெதுவா தண்ணி அடிச்சானே ஓ மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. இல்லாடி நீ அடடா கொஞ்சம் நில்லு, என்னான்னுதான் தெரிந்தாத சொல்லு. தாங்காது அம்மா கண்ணு சாமி, நான் தேடும் சொர்க்கம் எங்கே காமி. மெதுவா தண்ணி அடிச்சானே எம் மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே. மஞ்சள் நாத்துனா தட்டு பார்க்கவா, கொஞ்சம் ஆசையா தொட்டு பார்க்கவா, பாவாடையில் எதுக்கு சதுராட்டம். காதல் சூட்டிலே மாமன் ஏங்குற, சேலை காட்டிலே மூச்சு வாங்குற, மாறாப்புன்னு விசிறி விசிறோடு. நீயே சொன்னாக்க மாட்டேன் சொல்வேன், நீயே தந்தாக்க வேண்டாம் சொல்வேன். மூடும் நின்றானே பந்தல் இது, ஆடு பந்தாடு அள்ளிக்கொடு. மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. கில்லாடி நீ அடடா கொஞ்சம் நில்லு, என்னான்னுதான் தெரிந்தாத சொல்லு. தாங்காது அம்மா கண்ணு சாமி, நான் தேடும் சொர்க்கம் இங்கே காமி. மெதுவா தந்தி அடிச்சானே எம் மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே. கிட்ட கிட்ட வா, தேனை கொட்டு வா, அள்ளி கட்டு வா, மேளம் கொட்டு வா, சூடேறுது எனக்கு ஒண்ணு வேணும். தண்ணி தொன்னிது ரொம்ப சின்னது, நெஞ்சை பின்னது வெட்கம் தின்னது, போதாதடி எனக்கு இன்னும் வேணும். போதும் நாளைக்கு நீ சொன்னாவே, கொஞ்சம் தாங்கிக்கோ வாங்கிக்கோ தானே. ரோசா பூவுக்கு மாறா பெண்ண, கண்ணே உன்னோட வீரா பெண்ண. மெதுவா தண்ணி அடிச்சானே எம் மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. கில்லாடி நீ அடியே கொஞ்சம் நில்லு, என்னாலதான் தெரிஞ்சா அத சொல்லு. தாங்காது ஐயா கண்ணு சாமி, நான் தேடும் சொர்க்கம் எங்கே காமி. மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. மெதுவா தந்தி அடிச்சானே எம் மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே.
இளங்கோ அவன் தங்கச்சிக்கு கல்யாணம்னு ஊரெல்லாம் பத்திரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கான். ஏய், இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குமே? சித்தப்பா, யாருக்கோ கல்யாணம் நடக்கிறதுக்கு என்னையா சித்தப்பா பிடிச்சிட்டு திட்டுறீங்க? டேய், வாய மூடுறா. இது உனக்கு வேணா சாதாரணமான விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு இது கௌரவ பிரச்சனை. டேய், உன்னை நம்பி தாண்டா நான் அவன்கிட்ட சவால் விட்டு வந்தேன். இப்ப எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நான் போய் அவனை பார்ப்பேன்? ஏடா, இப்படி எதையுமே கண்டுக்காம இருந்தா நான் என்னடா பண்ண முடியும்? நீ எல்லாம் திருந்த மாட்டடா, திருந்தவே மாட்ட. எப்படியோ இப்படியே தண்டு பண்ணாவே கிரிஞ்சு எடுத்தாடா. என்னண்ணா மொட்டை தலைக்கு முழங்காலைக்கு முடிச்சு போடுறேன்னு சொன்னீங்க, அவ்வளோதானா? டேய் இளங்கோ, எனக்கு தரன் சொல்லிட்டு உன் தங்கச்சி வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா? நீ எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறேன்னு நான் பார்க்கறேன்டா. நைட்டி தானே போட்டோம், என்னமோ ஒன்னையே போட்ட மாதிரி கோச்சுக்கிறேன். மாத்துறதுக்கு துணி இல்ல, அதனால கம்பியில தொங்கிச்சா எடுத்து போட்டு விட்டோம். ஆமா, எல்லாரும் எதுக்கு இந்த நைட்டிவே போடுறீங்க? அது ஒண்ணு இல்லையா, இந்த சீல ஜாக்கெட் பாவடையில போட்டா ரொம்ப இதா இருக்கா, நைட்டியா இருந்தா அப்படியே முழுசா எல்லாத்தையும் மறைச்சிருமா, அதுக்கு தான் நைட்டி போடுறோம். எங்கப்பா மறைக்கிறீங்க? காலையில வந்துருச்சா கோலம் போடுறதுல இருந்து வாசம் போடுற வரைக்கும் அப்படியே ஓப்பனா மேல இருந்து கீழே வரைக்கும் தொப்புல வரையும் தெரியுது. டேய், இவங்க எதுக்கு நைட்டு போடுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. அப்படியே இங்க பாரு, லைட் என்ன கண்டுபிடிச்சிட்டியா? என்னத்தையா கண்டுபிடிச்ச சொல்லியா? இப்படி லைட்டா தூக்கி பிடிச்சி காலை ரெண்டையும் அவிட்டு வச்சு அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படி ஆட்டுனா காற்று உள்ள போயிட்டு ஒரு அலச அலசர மயிரெல்லாம் தெரியுது. அம்மா இங்க எதுக்கு வந்த ஞாபகம் இருக்கா? முதல்ல இருக்கு வைத்தியம் பார்க்கதான். வைத்தியமா வந்தீல, பணத்தை கொடுத்துட்டு அப்புறமா வைத்தியம் பாருங்க. பணத்தை ஆமா, எவன் எதுக்கு எதுக்குன்னு எப்படின்னு சொல்லாம பணத்தை பணத்து மேலதான் எல்லா டாக்டரும் குறியா இருக்காங்களோ. ஓ, என்ன திறக்கிறேன், சரி சொல்ற கேட்டுக்கோ. கைய மட்டும் பாக்குறதுக்கு 1000 ரூபாய், காலை பாக்குறதுக்கு 2000 ரூபாய், காலுக்கு மேல தொடைய பாக்குறதுக்கு 3000 ரூபாய், ஒட்டு மொத்தமா பார்க்க 5000. முதல்ல பணத்தை எடு. வா பொம்பளை, இந்த பூ வைக்கிறது கூட காசு கேட்பீங்களா? டேய், அந்த 5000 ரூபாய் கொடுறா. 5000 டேய் மாமா, 5000 ரூபாடா, பார்த்து செலவு பண்றான். சரி, உனக்கு கணக்கு தெரியாது. இந்தா 2000 இதா 4000 2000 வெண்ணெய் 500 4500 இது 5000. பார்த்து சாமானத்துக்கு மயம் தராதா? இது கல்யாணமா கட்டு கொடுத்த மாதிரி. டாக்டர் அம்மா, இந்தாங்க 5000 ரூபாய். சரி, எல்லாத்தையும் நீங்களே அவுத்து காட்டுவீங்களா, இல்ல நானும் அவனும் ஒன்னொன்னா அவுத்து பார்க்கணுமா? டேய், அவங்களுக்கு கஷ்டமா இருக்குண்ணா, நாமளும் அவுத்துக்கலாம். நீ அவுத்து பாக்குறியா? ஐயோ சாமி, நிப்பாட்டு, எங்களால தாங்க முடியாது சாமி. என்னென்ன ஒண்ணுன்னா நீங்களா அவுக்குறீங்களா?
மடப்பள்ளி பள்ளிக்கூடத்திலே படிக்கல, சொன்னாதானே தெரியும். நீ அடிச்ச அடியில் எல்லாமே மறந்து போச்சு. எனக்கு இப்ப காலுக்கு மேல முட்டி தான் வலிக்குது. காலுக்கு மேல அது எதுக்கு இது வரைக்கும் தூக்குறேன்? முட்டி முட்டி இங்கதான் இருக்கு. அப்படியா? உள்ள வா, உனக்கு வைத்தியம் பார்க்கட்டுமா? என் கையை பிடிச்சி கூட்டிட்டு போனதான் வருவேன். நல்ல வேலை கைய பிடிக்க சொன்னா, வேற எதையும் பிடிக்க சொன்னா, என் தலையெழுத்து வந்து தொலைவா. ஐயோ இவன் வேற தனியா ஓட்டு போறானே. ஆமல கை வலிக்குது, கால் வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, கொஞ்சம் வலிக்குது கூட நாமளே கூட்டு போறோம். அட பாவி, என்னடா ஆச்சு? யோ, உன் அண்ணன் உள்ள வந்தானா காலை தூக்கி காட்டியானே, காட்ட மாட்டேன்னு ஓடி வந்துட்டான். எப்படி வைத்தியம் பார்க்கறது? காட்ட வேண்டியதாடா காலா. மாப்பிள்ள, நீயும் கொடியில கலந்து நைட்டு எடுத்து குடிச்சிட்ட, நானும் போட்டுட்டேன். சரி சும்மா எடுத்துட்டு போகுதுன்னு சொல்லி உள்ள ஜட்டி கூட ஜட்டி கூட போடல. இவன் காலத்துக்கு சொன்னா எப்படா தெரியாது. அழகு குஞ்சு மணி இங்க வா. ஆடுறாமா நீ மூடி நில்ல. மூடிட்டுதான் இருக்கிறேன். அட்டி போலினால பரவாயில்ல, நான் பாக்குறேன் வா. வேணுமண்ணா, நான் துணைக்கு வந்து நீ துணைக்கு வந்தா விச ஊசி போட்டே உனக்கு கொன்னுடுவேன். ஏய் வாயா. நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. அம்மி மீதிச்சும் நேக்கு எதுவும் இல்லை. அந்த கவலை நோக்கு புரியவில்லை. நான் தொட்டா என்ன சுட்டா விடும் வாங்கும். அடக்கிட்ட வந்து நித்தம் ஒன்று தாங்கும்.
கொடுக்குறேன்னு சொல்றீங்க? என்னங்க பண்றது, கல்யாண செலவுக்காக என் ஃப்ரெண்டை ஒருத்துக்கிட்ட பணம் கேட்டிருந்தேன். அவனும் கல்யாணத்துக்கு வரும்போது கொண்டாட சொல்லியிருந்தான். அதுக்கு தான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்க தான் போகணுமா? ஆமாங்க, அவனுக்கு என்ன தவிர வேறு யாரும் தெரியாது. இங்கே தாங்க பக்கத்தில் கடைசி வரைக்கும் தான், போனதும் வந்துடுறேன். நீங்கள் கல்யாணம் ஆக வேண்டிய வேலையை பாருங்க, நான் வந்துடுறேன். இப்போ வந்துடுறேன். சரிங்க தம்பி, சரிங்க தம்பி, சீக்கிரம் பார்த்துட்டு வாங்க. என்னண்ணா அவசரமா வர சொன்னீங்க? எல்லாம் தேவகியை பத்தி பேசத்தாண்டா வர சொன்னேன். அவளையா? அவளை பத்தி பேச இனிமே என்ன இருக்கு? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. டேய் சந்துரு, சங்கர் இந்த வழிதான் கடைக்கு பக்கம் போயிருக்கான். அவன் கல்யாணத்துக்கு என்னமோ இடம் வாங்குறான்னு போயிருக்கான். அவன் போயிட்டு இந்த வழியை தான் திரும்பி வருவான். அப்ப நாம் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டா அப்படின்னா அவனை முடிச்சிடலான்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. ஏமாந்தவன் நீங்க, நான் சொன்னா கேட்கவா போறீங்க? யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி பாத்துக்கங்க, காரியத்தை கச்சிதமா முடிச்சிடலாம். அண்ணா அவங்க பாருங்க, உங்க பங்காளி வர்றான். வாங்க புது மாப்பிள்ள. என்ன தாலி கட்டுற இந்த பக்கம்? சும்மா சொல்லக்கூடாது, ஆளு நல்லா டிப் டாப்பா இருக்கீங்க. கையா தொலைச்சிருவன், தொலைச்சு. அடேங்க அப்பா, மாப்பிள்ள ரொம்ப சூடா இருக்கீங்க. டேய் எட்டி மிதிச்சானு வைய நெஞ்சொலவு நொறுங்கிறோம். என்னடா எனக்கே எச்சரிக்கை பண்றியா? என்ன தைரியம்டா உனக்கு? என்னடா நீங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு என்ன வம்பு பண்றீங்களா? இந்த பாரு சந்தானம், நீ தேவையில்லாம என் விஷயத்தை தலையிடுற. அன்னைக்கு தேவகிட்ட தப்பா நடந்து பார்த்தேமே. இந்த பார், ஒழுங்கா நடந்துக்க, அப்புறம் அவ்வளவுதான். என்னண்ணா உங்களை வாடா போடான்னு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கான். நீங்களும் பார்த்துட்டு அமைதியா இருக்கீங்க. விட்ராசம் போல இளரத்தான் கொஞ்சம் துடிக்கத்தான் செய்யும். நீ என்ன பண்ற, நேரா கல்யாண வீட்டுக்கு போற. போய் புரியுதுண்ணா, புரியுது. நேரா தேவகி கிட்ட போய் உன் உயிருக்கு உயிரான காதலனை யாரோ கத்தியால குத்திட்டாங்க, வந்து ஓன்னு ஒப்பாரி வையன்னு சொல்லணும். அவ்வளவுதானே, சொல்லிட்டா போச்சு. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. அட பங்காளி, செம்புல ஒரு கூறு கட்டவன்டா. அவன் எதையுமே செய்யாததுக்கு முன்னாடியே நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லுவான். ஆனா நான் அப்படி இல்லை, எதையுமே நான் செஞ்சுட்டு தான் சொல்லுவேன். பாத்தியா, உனக்கு ஒரு தடவை புத்தியே வரல. பாத்தியா, டேய் இப்ப என்ன பத்தி தெரிஞ்சிருக்கவன் என் விஷயத்துல எவன் குறுக்க வந்தாலும் எல்லாத்துக்கும் இதே நிலைமை தான். ஜாக்கிரதை.
பாடுதம்மா மாலையிட நினைச்ச கிளி மனம் காயம் பட்டு வாடுதம்மா உங்க விட்டு ஒரு பறவை இங்கு தோடி ராகம் பாடுதம்மா மாலையிட நினைச்ச கிளி மனம் காயம் பட்டு வாடுதம்மா நெஞ்சிக்குள்ளே கொஞ்சம் அன்பு சொல்லுக்குள்ளே தப்பா போச்சு முத்துக்கல்லும் வைரக்கல்லும் சட்டத்தின் முன்புப்பா போச்சு வெட்டி வெட்டி பிரிச்சது என்ன கணக்கு அந்த வேதனைக்குள் மறைஞ்சொரு உண்மை இருக்கு காத்துக்குள்ள நடந்தது அன்பு விளக்கு இது காலங்காலமாக உள்ள காதல் வழக்கு. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள சின்ன குழந்தைகிட்ட நீயே அழுதுட்டு இருந்தா தேவைக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? அழாத மாப்பிள்ள. எப்படி மாமா என்னால அழாம இருக்க முடியும்? மழை மேல வரைக்கும் வந்து என் தங்கச்சியோட கல்யாணம் நின்று போச்சு மாமா. அந்த சதுரோட அப்பாவோ என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு பாத்தீங்களா மாமா? மாமா என் தங்கச்சிய பார்த்து துரதிருஷ்டம் முடிச்சவ அவளை கட்டுனா வீடு விளக்காதுன்னு சொல்லிட்டு போறாங்க. அது கூட பரவாயில்ல மாமா, மண்ணத்தூரி சாம விட்டுட்டு போறாங்களே இப்போ. இளங்கோ, உங்களுக்கு அறிவுரை சொல்ல எனக்கு வயசு இல்லை. என்னால உங்க கடமையை தான் செய்ய முடியும். உங்க கஷ்டத்தை என்னால தீர்க்க முடியும். தேவிய யாரு கட்ட மாட்டாங்க சொன்ன சாபத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். என்ன தம்பி சொல்றீங்க? உங்களுக்கு சம்மதம்னா உங்க தங்கச்சி தேவிய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏமாப்பிள்ள தயங்குற? கல்யாண புடவை கட்டி மனக்கோலத்தோட நிக்கிற ஒரு பொண்ணுக்கு கல்யாண கோலம் கலையக்கூடாது. அப்படி கலைஞ்சா மறுபடியும் அந்த பொண்ணுக்கு கல்யாண கோலம் அமையாமலே போயிடும். அதனால சரின்னு சொல்லுங்க மாப்பிள்ள. சங்கர், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல சங்கர். என்னங்க நீங்க போய் எனக்கு கையெடுத்து கும்பிடுறீங்க. உங்க தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுத்துக்க நான் பெருசா நினைக்கிறேங்க. நினப்படா நினப்ப யார கேட்டு அந்த முடிவு எடுத்த? தப்புதாப்பா. என் வார்த்தை மீறி நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். பாவப்பா தேவியா வாழ்க்கையை தொலைச்சிட்டு கேள்விக்குறியா நிக்கிறா. இந்த மாதிரி பொண்ணுக்கு அடைக்கல கொடுக்கறது என்னப்பா தப்பு? ஆமா, இவர் பெரிய தியாகி நினைப்பு. ஏடா எவனோ காதலிச்சு விட்டுட்டு போன இவளாவும் கொண்டாட்டி சே இப்படிப்பட்டவள மருமகளத்துக்க நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். ஐயா, பழசையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என் தங்கச்சிக்கு கிடைக்க போற நல்ல வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க ஐயா. கொஞ்சம் கருணை கட்டுங்க ஐயா, கொஞ்சம் கருணை கட்டுங்க. இதுக்கெல்லாம் நாம செய்ய மாட்டேன். அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தப்ப என்ன போட மாட்டேன். இன்னைக்கு விட்டுருவனா? அப்பா கொஞ்சமாச்சும் மனத்தாச்சோட பேசுங்கப்பா. நான் முடிவு பண்ணிட்டேப்பா. தேவியா தான் என் பொண்டாட்டி. என் மனசு மாற போறதில்ல. ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துட்டியா? சரி விடுறா. இவன் தான் உன் பொண்டாட்டினா விட்டா போயிட போகுது. இவளையே நீ கல்யாணம் பண்ணி தொலை. நான் வேண்டாங்கல. நம்ம அந்தஸ்துக்கு வெளியில பொண்ணு எடுத்தா 50 பவுன் நகையும் கையில 2 லட்சம்னு ஏகப்பட்டது செய்வாங்க. நான் அவ்வளவு கேட்கல. ஒரு 20 பவுன் நகை 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துற சொல்லு. நீ அவளையே கல்யாணம் பண்ணிக்க. என்னடா சொல்றது? ஐயா, அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கெங்க ஐயா போவேன்? அப்போ உன்னால முடியாதுல்ல? கொஞ்சம் கூட ஈர இருக்காம பேசுறீங்கப்பா. வரவச்ச வாங்குறது
நீ சும்மாறா. நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம். இதுல நீ தலையிடாத. நான் கேட்டதை செஞ்சா இந்த கல்யாணம் நடக்கும். இளங்கோ, என்ன சொல்ற? சரிங்க ஐயா, ஆனா ஒரு 2 மாசம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஐயா. எப்படி குடிங்க? எப்படி குடிப்பீங்க? நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம கடை காடு தோட்டம் இருக்கா இல்ல வசதி வாய்ப்பு தான் இருக்கா? அவசரப்பட்டு வாக்கு கொடுத்தா எப்படி காப்பாத்த போறீங்க? அதுக்காக தேவி என் தேவகியோட வாழ்க்கை எப்படியோ போகுதுன்னு என்னால விட்டுற முடியுமா? நான் அப்படி சொல்லுங்க, அகல் கால் வைக்காதீங்கன்னு தான் சொல்றேன். பின்னாடி மாடியில நீங்க முழிக்க பாருங்க. எனக்கு என்னமோ இது சரியா பல்ல. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். என் நிலைமையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா. இதை தவிர இப்போதைக்கு எனக்கு வேற வழி தெரியலம்மா. ஏன்னா சந்தையில ஆட்டையும் பாட்டையும் பேரை பேசி விற்கிற மாதிரி என்னையும் பேரை பேசி வித்துட்டேன்ல. எனக்குன்னு ஒரு மனசு இருக்குன்னு எங்க யாருமே புரிஞ்சுக்கல. அண்ணா, நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்டா. இன்னைக்கு நான் உன் பேச்சு மீறி நடந்திருக்கேன். ஏண்டா உன் கடமை முடியணும்ல. தேவகி, அப்படிலாம் சொல்லாதமா. நீயாவது என்ன புரிஞ்சுக்கிறது. தேவகி, நடந்தது எல்லாம் மறந்துட்டு இனிமே நடக்க போற கல்யாணத்துக்கு சந்தோஷமா இருக்க பாருமா. மாமா, நீங்க ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க மாமா. தேவகி, போற இடத்துல நல்லபடியா பிடிச்சிக்கமா. எப்படா சித்தப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சான்? அதானே எனக்கும் புரியல. புரியாத புதிரா இருக்கு. கிணறு விட்ட போய் போதங்கிழமன கதையாயிருச்சு. தேவகியும் மறுப்பே சொல்லாம தன் காதலையே தூக்கி எரிஞ்சிட்டாலே. அப்படி இல்லைண்ணா, அண்ணனோட பாசத்துக்கும் அழுகைக்கும் முன்னாடி அவளோட காதல் பவர் எடுபடல. இதுல சங்கர் தலையிடுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலாம். ஆரம்பத்துல உங்க சித்தப்பனும் ஒத்துக்கலையா? சங்கர் தான் ஒரே பிடிவாதமா தேவையை கல்யாணம் பண்ணியே தீர்வுன்னு அப்பம் பேச்சே மீறிட்டான். ஆமா,
என் சித்தப்பன் கேட்ட வரதட்சணையெல்லாம் எப்படி அவன் கொடுப்பான்? அவன் எப்படி இருந்தாலும் அங்கேயும் எங்கேயும் கடனை உடனே வாங்கித்தானே இந்த கல்யாணத்தையே நடத்தி ஆகனா? வேற வழி இல்லைன்னா தங்கச்சியோட வாழ்க்கை பாலா போயிடுமே. எனக்கு உங்களை நினைச்சாதான் பாவமா இருக்கு. சந்துருவை கொண்டுட்டா தேவைக்கு கதறவா, அதை பார்த்து அவங்க அண்ணன் துடிப்பான்னு நீங்க போட்ட கணக்கு தப்பாயிடுச்சு. உங்களுக்கு சனி சங்கர் ரூபத்துல வந்துருச்சு. வரட்டும்டா, வரட்டும். எந்த ரூபத்துல வந்தாலும் இந்த சந்தானம் சந்திக்க தயாரா இருக்கானா? தயாரா இருக்கான். டேய், நான் தேவகி மேல ஆசை வச்சதுதான். எந்த ஈஸ்வரன் வந்தாலும் பிரிக்க முடியாதுடா. சரிதான். அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி தனக்கு தானே நீங்க ஏதாவது தேவையை பண்ணீங்க, அது சங்கருக்கு தான் ஆபத்தா முடியும். ஏற்கனவே உங்க சித்தப்பனுக்கு உங்க மேல நம்பிக்கை போயிடுச்சு. இதுக்கு மேல நீங்க ஏதாவது பண்ணீங்க எசக பிசுகா வில்லங்க ஆயிடும். செம்பலு, இனிமே ஒரே வீட்டுல தான் நான் இருக்க போறேன். எல்லாமே அவளுக்கு அப்புறம் வைக்கிறேன்டா கச்சேரியா. சரியா சரியா. மணி அடிக்குது, லைட் ஹவுஸ்ல லைட் அடிக்குது, ஒரே என்ன சைட் அடிக்குது.